சீமான் அவர்கள் திமுக கூட கொஞ்சம் இணக்கமா இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பக்கத்திலே திமுகவின் முன்னோடி இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. நீங்க கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல ஐயா, அப்படியா? என்ன கொய்யா? உங்களோட சேர்ந்துட்டாராமே சீமான் அவர்கள். நாங்க வாக்குகளை திருடலாம் பார்க்கோம். மக்கள் மனதை கொள்ளையடித்து வாக்குகளை திருடலாம் நாங்க பாக்குறோம். மற்றபடி இவங்க கொள்ளைத்தனத்துக்கும் திருட்டுத்தனத்துக்கும் நம்ம உடன்பட மாநாடு முடியாது. போடுறேன், ஆத்துக்கு மாநாடு போடுறேன், கடலுக்கு மாநாடு போடுறேன், மலைக்கு மாநாடு போடுறேன், ஆட்டுக்கு மாட்டுக்கு மாநாடு போடுறேன்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் ஓட்டிட்டு போயிட்டீங்களாமே. இல்லை, அவர் எல்லாத்தையும் மாடு மேய்க்க விட்டுருவார். அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் போங்கப்பா, எல்லாமே மாடு மேய்ங்க, ஆடு ஆனா மேய்ங்க. திமுக ஆட்சியில எல்லா மக்களும் வீதியில தான் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீதியில் யாரை விட்டுருக்கு? எல்லா மக்களும் வேலை இல்லாம அவருடைய மக்களை எல்லா தவிர மக்களும் வேலை இல்லாம வீட்டில் ரோட்டில் தெரியல, எல்லாம் ஊர் சுற்றி தெரியுது. செயின் பறிச்சுட்டு தெரியுறாங்க. எதனால? வேலை வேலை வாய்ப்பு இல்லாதனால கிடைக்கிறதுனாலதான் ஊர் சுத்திட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லாம டாஸ்மாக்ல கொடுத்து செயின் பறிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. 1.5 கோடி பேர் சரியா வந்திருக்கான். பேசணும்ல. வடவர் இங்க வந்திருக்கான்னா வடவர்களுக்கு வேலை இல்லைன்னா 1.5 கோடி பேர் இங்க எதுக்குமா வர்றான்? எதுக்கு வர்றான்? அறிவு கட்டதனமா நீ இங்க இருக்கிற அந்தமாவும் பேசுது. இப்ப அவங்க நடைமுறையில ஆமா நாங்க அப்படிதான் காட்டுறது. இந்த போக்கு நல்ல போக்கே கிடையாது. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் ஒரு திமுகவோட ஐக்கியமாகி தன்னுடைய சமூகத்தை அடகு வச்சுட்டாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க வேளையில பொது வழியிலையும் தங்களுடைய ஒரு மரபையோ இல்ல மாண்பையோ அவங்க பின்பற்றல, கெத்து காட்டுறாங்க. நாங்க யாராக்கும் தெரியுமா? அதிகாரமும் பணபலமும் ஆட்சி அதிகாரமும் இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஹிட்லர் ஆட்சியை விட கொடுமையான ஆட்சியை தான் இது. மக்கள் ஆட்சியே கிடையாது, அவர்கள் பெற்ற மக்களுக்கான ஆட்சி, அவ்வளவுதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் குளோரி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம், இப்போ பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் திமுக கூட கொஞ்சம் இணக்கமா இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பக்கத்திலே திமுகவின் முன்னோடி இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. நீங்க கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல ஐயா, அப்படியா? என்ன கொய்யா? உங்களோட சேர்ந்துட்டாராமே சீமான் அவர்கள். மாப்பிள்ளை எங்களோட வந்தா தான் எங்களுக்கு ஈஸியா இருக்குமே. எப்படி? நாங்க கொள்ளை அடிக்கிற மூட்ல எல்லாம் இல்ல. அப்படியா? ஆமா, திருடுற மூடு கொஞ்சம் கூட யாரு எங்களுக்கு திருடுறா? நீங்க திமுக. தான் திருடுறீங்க. சமீப காலமே நாங்க வாக்குகளை திருடலாம் பார்க்கோம். மக்கள் நீங்க- மனதை கொள்ளையடித்து வாக்குகளை திருடலாம் நாங்க பாக்குறோம். மற்றபடி இவங்க கொள்ளைத்தனத்துக்கும் திருட்டுத்தனத்துக்கும் நம்ம ஆத்துல உடன்பட மாநாடு முடியாது. போடுறேன், ஆத்துக்கு மாநாடு போடுறேன், கடலுக்கு மாநாடு போடுறேன், மலைக்கு மாநாடு போடுறேன், ஆட்டுக்கு மாட்டுக்கு மாநாடு போடுறேன்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் ஓட்டிட்டு போயிட்டீங்களாமே. அதுலதான் அண்ணன் சூத்திரதாரி. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மலைக்கும் மாநாடு போடுறதா சொல்லி அதுல நீங்க பண்ற கொள்ளைக்காரத்தனத்தையும் கனிம வள கொள்ளையர்களையும் தான் சாடு சாடுன்னு சாடி இருக்காரு. இப்போ இந்த மாநாடு எல்லாமே அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ பொதுவாகவே அரசியல் கட்சிகள் நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி சீமான் அவர்கள் எதுவும் பண்ணாம மாநாடு பக்கம் அவரோட கண் இருக்கு. ஏன்? நேரடி பிரச்சாரங்கிறது பரப்புரையில கண்டிப்பா பண்ணி தான் ஆவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா தேர்தல்லையும் அவங்க வீதி வீதியா போய் பரப்புரை பண்ணி தொண்டை கட்டி அவங்க படுற அவஸ்தை பல தேர்தலில் பார்த்துருப்பீங்க. அப்போ அது அந்த அந்த நேரத்தில் பண்ண தான் போகிறாங்க. மக்களை எதுக்கு பரப்புரையில் சந்திக்க தான் போகிறாங்க, தன்னுடைய கொள்கையை சொல்ல போகிறாங்க, தன்னுடைய வேட்பாளர்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ அதுக்கடையில் அந்த நகர்வு பரப்புரைக்கு முந்தைய காலகட்டத்தில் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசிதான். ஏன்னா ஆடு மாடு நம்ம மனிதர்களோடு ஏய்ந்த ஒன்று. இது இல்லைன்னா நமக்கு பொருளாதாரமே இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய தொழில் விவசாயமும் ஆடு மாடுகள் வளர்ப்பும் தான். அப்போ இதுல ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை முன்வைக்கும் பொருட்டு இதுல வைக்கப்பட என்ன இருக்கு, படிச்சுட்டு கூட நீங்க இதை செய்யலாம் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக தான். அது ஆடு மாடுகளின் மாநாடும் அதை தான் பேசுது. மரங்களின் மாநாடு மரங்களுக்காக மனிதர்களோட பேசுற இல்ல. இப்போ நீங்க படிச்சவங்க கூட இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா பொதுமக்களோட கருத்து என்ன இருக்குன்னா, படிச்சுட்டு நாங்க ஏன் ஆடு மாடு மேய்க்கணும், ஏன் அவங்க பிள்ளைகளை வச்சு பண்ணலாமே அப்படின்ற ஒரு கருத்து அவங்க வைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு அதுல ஆர்வம் இருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுல அவங்களுக்கு என்ன இட வசதியோ அதுல அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோழிகள் வளர்க்குறதோ வாத்து வளர்க்குறதோ இல்லை வளர்க்குற மாதிரி அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சென்னையில் அவங்க இருப்பிடத்தில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மா கிராமத்தில் இன்னும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க.
அதனால சொல் ஒன்று செயல் வேறு அப்படின்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க தான் என்ன அதே மாதிரி சொல்கிற எல்லாரும் அத்தனை மக்களும் இதை செய்யணும்னு சொல்லலை. யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குதோ, யார் யாருக்கு அந்த ஆர்வம் இருக்குதோ இதையும் செஞ்சு இதுலேயும் ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் வலையொலியிலேயே இருக்குது. ஏன் அப்போ படித்தவங்க நல்லா படிச்சுக்கிட்டு என்ஜினியரிங் எல்லாம் படிச்சுக்கிட்டு டாஸ்மாகில் போய் சாராயம் ஊற்றி கொடுக்கலாம். நல்லா படித்தவங்க பொறியியல்லாம் படித்தவங்க கூட ஸ்விக்கி ஸ்மோட்டோலாம் வேலைக்கு போகிற அதுக்கு போகலாம். அதே மாதிரி பியூன் வேலைக்கு அரசாங்கம் வந்து அறிவிக்கும் போது அப்ளை பண்ணவங்களோட இது பார்த்தீங்கன்னா, அதாவது விண்ணப்பிச்சவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பட்டதாரிகள்னா பொறியியல் படித்தவங்க உட்பட. அப்போ பொறியியல் படித்தவங்க பியூனா போகலாம், டாஸ்மாகில் வெக்கமே இல்லாமல் சாராயம் விற்கலாம், ஸ்விக்கி ஸ்மோட்டோங்கிற மாதிரி எளிய இல்லைன்னா ஒரு நீங்கள் வந்து கொஞ்சம் படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு வேலையை கூட செய்யலாம். ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் செய்யலாம். ஆனால் நம்முடைய மண் சார்ந்த இது செய்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருக்குன்னா செய்கிறவங்க செய்யுங்க. அவர் உற்சாகப்படுத்துறாரு, ஊக்கப்படுத்துறாரு, யாரையும் கட்டாயப்படுத்தலை. இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அவர் எல்லாத்தையும் மாடு மேய்க்க விட்டுருவார். அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் போங்கப்பா எல்லாமே வந்து மாடு மேய்ங்க ஆடு ஆனா மேய்ங்க. திமுக ஆட்சியில எல்லா மக்களும் வீதியில தான் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீதியில யாரை விட்டுருக்கு? எல்லா மக்களும் வேலை இல்லாம அவருடைய மக்களை எல்லா தவிர மக்களும் வேலை இல்லாம வீட்டுல ஒரு ரோட்ல தெரியல, எல்லாம் ஊர் சுத்தி தெரியுது. செயின் பறிச்சுட்டு தெரியுறாங்க. எதனால? வேலை வேலை வாய்ப்பு இல்லாதனால கிடைக்கலன்றதுனாலதான் ஊர் சுத்திட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்பு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம டாஸ்மாக்ல கொடுத்து செயின் பறிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் 1.5 கோடி கிடையாது. பேர் சரியா வந்திருக்கான். பேசலாம். வடவர் இங்க வந்திருக்கான்னா வடவர்களுக்கு வேலை இல்லைன்னா 1.5 கோடி பேர் இங்க எதுக்குமா வர்றான்? எதுக்கு வர்றான்? அறிவு கட்டதனமா நீ இங்க இருக்கிற அண்டமாவும் பேசுது. 1.5 கோடி பேர் இங்க நீங்க வந்திருக்காங்கல்ல, குடிச்சு யாரு வந்தா? படுக்க வச்சிருக்கீங்க. வடநாட்டுக்காரன் எதுக்கு வந்தா? 1.5 கோடி பேர் வேலை இல்லைன்னு தானே இங்க வேலை தேடி வந்து இங்க வேலை பார்க்கறான். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கவனுக்கு ரோட்ல திடீர்னா வேலை பார்க்கணும்ல. சோம்பேறி பயில இருந்தாங்கன்னா இவங்கள வச்சு யார் வேலை பார்ப்பா? படித்த மக்களுக்கு தான் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. படிச்ச மக்கள் படிச்ச படிப்புக்கு தான் வேலைனாக்க எல்லாம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்காக தானே படிக்கிறது. இந்தம்மா படிக்கிறது அதுக்காகத்தான் படிக்கிறோம்னா, படிப்புங்கிறது வந்து அறிவு வளர்ச்சிக்கு தானே தவிர அந்த குறிப்பிட்ட தொழில் தான் செய்யணுங்கிறது இல்ல. இதெல்லாம் சீமானன் சொல்றாங்க. சொல்லுங்க, அவரு சொன்னா தப்பானா இவர் சொல்லலாம். இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட இங்கே 500 இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. ஒரு கிளாஸுக்கு 40 ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா கூட 6 24 கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? 24,000 பேர் ஆகிப்போச்சு. 24,000 பேர் ஒரு வருஷம். இல்ல, நீங்க கோர்ஸ் இருக்கிறது சொல்றீங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கடல் சார்ந்துதான் தமிழக மக்கள் இருக்காங்க. ஒரு காலேஜ்லயாவது வந்து மெரைன் படிப்பு இருக்கா? ஏமா, மெரைன் படிப்புங்கிறது வந்து அது எங்க தேவையோ அங்கதான் இருக்க முடியும். அப்ப நமக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க. மெரைன் படிப்பு தமிழ்நாட்டுல இங்க எங்க நம்ம வந்து பண்றோம்? மெரைன்னா என்ன? சார்ந்த வேலைகள் பண்றது நமக்கு வந்து மெரைன் கடல் சார்ந்து கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் இது வேணும். நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இதுவரை இங்கே எங்கேயும் கப்பல் கட்டும் தொழிற்சாலை இல்லை. வைசாக்கில் மட்டும்தான் வந்து கொச்சின்ல வைசாக்கில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அது விஜய் பேசுனதுல வச்சு நீங்கள் எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறீங்க. அது இனிமே நம்ம தூத்துக்குடி. அப்ப இப்படி ஒரு பதில கொடுக்காம யார் சொன்னா இருக்கு? நீங்க போய் முதல்ல காலேஜ்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்து காலேஜ்ல வந்து இருக்குமா? அது இருக்குன்னா இது மரைன் சம்பந்தப்பட்டது இல்லை, கப்பல் கட்டும் தொழிற்சாலை பத்தினது இல்லை. அது கப்பல்ல வேலை பார்க்குறாங்க இல்லையா, மாலுமியா வேலை பார்க்குறாங்க, அங்கே இருக்க சர்வெண்ட்டு அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதுக்குரிய ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது. நிறைய சென்னையில் காலேஜஸில் அது வச்சுருக்காங்க அந்த ஸ்கீம். பட் இது வந்து நமக்கு இல்லாத காரணம் அதுதான். இப்போ தான் தூத்துக்குடியை வந்து துறைமுகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இங்கேயே வந்து நம்ம கப்பல் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இங்கே கப்பல் கட்டும்போது நம்ம ஏன்னா அவங்கள வந்து வெறும் ஏற்கனவே படித்த படிப்புக்கு வேலை இல்லைங்கும்போது நம்ம இங்க மெரைன் இன்ஜினியரிங்கை வச்சுக்கிட்டு மெரைன் இன்ஜினியரிங் இப்போ உங்க வாயில இருந்தே வந்துச்சு வேலை இல்ல படிச்ச படிப்புக்கு. ஆமா, படிச்ச படிப்புக்கு வேலைங்கிறது இல்லடா. நீங்க ஏமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ நம்மகிட்ட இருக்க கேமராமேனா இருக்காருல்ல அவரு, அப்போ அவர் வந்து நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், நான் வந்து டாடா தொழிற்சாலையிலையோ அல்லது குண்டாயிலையோ அங்கே போர்ட்லையோ அந்த கம்பெனியில் தான் வேலை பார்ப்பேன்னா முடியுமா? அந்த கம்பெனியில் எவ்வளோ பேர்த்த தான் அவங்க அகாமடேட் பண்ணிக்க முடியும்? அதனால கிடைச்ச வேலையை பார்க்கணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சோம்பேறியாக இருக்கிறத காட்டிலும்
கிடைச்ச வேலையை பார்த்துட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளணும். எந்த தொழில்னா எதுலையும் தொழிலில் ஒன்றும் அசிங்கம் இல்லை, சீமான் அவர்கள் கேவலம் இல்லை. விவசாயம் பத்தி பேசும்போது முக்கியமா திமுக தான் சொல்றது, என்ன படிச்சவங்க எல்லாம் வந்து நீங்க மாடு மேய்க்க சொல்றீங்களா அப்படின்னு இல்லை அவர் வந்து ஒட்டுமொத்தமா வந்து அதாவது பொருளாதாரத்தை உயர்த்தணும்னா மாடு வேணும், மாடு வீட்டுக்கு ஒரு மாடு வளங்க, பாலை கறங்க, வில்லுங்கங்கிறாரு. அவர் சொல்ற ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். மாடு வளர்ப்புங்கிறது தவறான தகவல் இல்லை. நாங்கள்லாம் மாட்டு பண்ணைகள் வச்சிருந்த குரூப்பு தான். அதனால வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து அந்த காலம் சரிடா. இப்போ வந்து அவருக்கு வந்து நான் மாப்பிள்ளைகிட்ட ஒரு நாள் பேசலான்னு தான் இருக்கேன். நாம் டிபேட்டில் வரும். மேய்ச்சல் நிலங்கிறது இப்போ குறைஞ்சி போச்சு. தமிழ்நாட்டில் மேய்ச்சல் நிலமே இல்லை. மேய்ச்சல் நிலம் பூரா அந்த கலைஞர் காலத்தில் என்ன பண்ணிட்டாரு, 2 ஏக்கரா அங்கதான் மாடு மேய்க்க கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிடுறீங்களா? இல்லை அப்புறம் இல்லை எங்க இருந்து 2 ஏக்கரா பட்டா போட்டு கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் மேய்ச்சல் நிலத்துக்கு பட்டா போட்டாச்சு. இப்போ மேய்ச்சல் நிலம் எங்கே இருக்குன்னா கம்மாக்குள்ளே தான் இருக்குது. தண்ணி வத்துச்சுன்னா அந்த கம்மாவில் ஆடு மாடு மேயும், அவ்வளோதான். இப்போ இருக்க மாடு மேய்கிறதுக்கு தான் சரியாக இருக்குது. 2வது திரு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி வெளியில் போய் மாடுகள் மேய்க்க முடியாது. நீங்கள் ஆந்திராவில் போய் அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா வீட்டுகளில் தான் வளர்க்குறாங்க. நானுமே சாம்பவர் வடகரைங்கிற ஊரில் கொஞ்சம் வேலை பார்த்தேன். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 எருமைகள் வந்து வீடுகள்லையே, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 மாடு 6 மாடு இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய எருமைகள், பார்த்தா யானை மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய எருமைகளை வச்சு வளர்த்துக்கிட்டு பால் கறந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தீவனங்கள்லாம் வந்து அங்கே இருக்க அவங்க யாதவா கம்யூனிட்டி ஜாஸ்தி அந்த ஊரில். அந்த பெண்கள்லாம் போய் ரொம்ப தூரங்களில் வயல்களில் இதெல்லாம் புல்லுகள் எல்லாம் அறுத்து கொண்டு வந்து மாடுகளுக்கு போடுவாங்க. ஸோ அது மாதிரி அது செழிப்பான ஊர். இப்போ ஆழ்வார்குறிச்சி, சாம்பவர் வடகரை, சொரண்டை இந்த மாதிரி ஊர்கள்லாம் நல்ல நீர் போக்குவரத்து. ஏன்னா குற்றாலத்தில் மழை பெஞ்ச உடனே தண்ணி வந்துடும். அதனால் அது நல்லா இருக்கும். மற்ற ஏரியாக்கெல்லாம் ட்ரை ஏரியாலெல்லாம் மனுஷனுக்கே குடிக்க தண்ணி இல்லாத போது மாடுக்கு எங்கே இருந்தால் கொடுக்க முடியும்? சில விஷயங்களை வந்து அவர் பேசுகிறது, அவர் அரசியலுக்கு அது சரி, நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது. இப்போ அந்த சாம்பார் வடரில் ஒரு நாளைக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி பால் போகுது. ஒரு லாரி பால் அங்கேருந்தே எடுத்துகிட்டு போகிறாங்க. எருமை பால் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மாதிரி எல்லா ஊர்கள்லையும் அவங்க பண்ணணுன்னா இல்ல வெளி மாநிலங்கள்ல இதெல்லாம் சாத்தியமாகும் போது தமிழ்நாட்டுல ஏன் சாத்தியமாக மாட்டேங்குது? அவங்க எல்லாம் வீட்டில் வளர்க்குறாங்கடா. வீட்டுகளில் தான் வளர்க்குறாங்க. நீங்கள் ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடுகளில் போய் பார்த்துருக்கேன். ஒரு மாடு ஒரு கோடி ரூபா மாடெல்லாம் இருக்குது ஆந்திராவில். எவ்வளோ? 1 கோடி. 1 கோடி ரூபா. 70 லட்ச ரூபா சொல்கிறான் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி. இந்த இவ்வளோ தான் இருக்குது. அது என்னடான்னா 70 லட்சங்கிறான். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அங்கே மாட்டினுடைய விலை விற்கிது. அந்த மாடு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 100 லிட்டர் பால் கறக்குது. எவ்வளோ? அந்த வயிற்றில் பூரா 100 லிட்டர் தேக்கி வச்சுருக்கும் போல இருக்குது. அது வாட்டுக்கு மிஷினை மாட்டி விட்டாதான் அது வாட்டுக்கு பால் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் சத்துணவு கொடுக்குறாங்க. சத்துணவு ஏன்னா வெளியில் போய் காலார போனோம் மேஞ்சோங்கிறதெல்லாம் கிடையாது. வீட்டுகள்லேயே கொட்டம் வச்சுருக்காங்க. அந்த கொட்டத்தை சுத்தப்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சாணிகளை மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கானுங்க. சாணியை மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கானுங்க. அவ்வளோ வீடுகள்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். சரியா? அதனால் அது தமிழ்நாட்டில் வந்து கஷ்டம். தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு வந்து இந்த சீசனில் வந்து பால் உற்பத்தி நிறைய வந்திருக்கு. மற்ற நேரங்களில் காட்டிலும் இப்போ நமக்கு 40 லட்சம் லிட்ரு கெப்பாசிட்டி இப்போ பால் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு பால் வந்து பற்றாக்குறை இல்லை. தமிழ்நாடு அரசு பால் பற்றாக்குறை இருக்குன்னா என்ன இருக்குது, எப்படி வருதுன்னா, உயர்தரக பால் இருக்குது பாருங்கள், அதிகமான கொழுப்பு இருக்கு இல்லையா? பற்றாக்குறை இல்லைன்னு சொல்றீங்க, பால் விலை மட்டும் அதிகரிச்சிருக்காங்க. பால் விலை எங்கடா? நீ மற்ற இதை எடுத்து பாருங்க. தமிழ்நாடு பாலையும் மற்ற திருமலா இங்கே விற்கிது, ஆரோக்கியா விற்கிது, அப்புறம் இன்னும் ஒரு 4-5 கம்பெனி இருக்குது. அவங்க பாலோட ஒப்பிட்டு பாருங்கள், நம்ம ரேட்டு தான் கம்மி. அவங்களுக்கும் நமக்கும் லிட்டருக்கு 6 ரூபா வித்தியாசம். அப்புறம் இதுக்கு மேலே என்ன கம்மியாக விற்க முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு 6 ரூபா கம்மியாக விற்கிது. இந்த 6 ரூபா கம்மியாக விற்கிறதுனால அது என்ன பண்ணுறான், அந்த அதிக கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய பாலை வந்து பூரா டீ கடைக்காரன் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி போகிறான். அவன் வீடுகள் பேரில் ஒரு 100 கார்டு 200 கார்டுன்னு பதிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் வாங்கி அவன் பண்ணுறான். ஸோ அதனால் பால் பற்றாக்குறை நமக்கு இல்லவே இல்லை. பட் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து கார்டு வாங்காமல் இருப்பாங்க. இப்போ கார்டு இஷ்யூ முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தோம். இப்போ கார்டு மறுபடியும் இஷ்யூ பண்ணுறாங்க. அங்கங்கே கார்டு வாங்கிட்டா அவங்களுக்கு வெளி மார்க்கெட்டை காட்டிலும் விலையும் கம்மியாக இருக்கும்,
காலையில் ஏர்லியராகவும் பால் வந்துடும். அதனால் பாலுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு இல்லை, தேவையான பால் இருக்குது. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, மாப்பிள்ளை என்ன சொல்கிறார், ஆரோக்கியம் எப்படி இங்கே வருது, குஜராத்திலேருந்து அவங்க எப்படி கொண்டு வர்றாங்க, திருமலையிலேருந்து திருப்பதியிலேருந்து திருமலா பால் எப்படி இங்கே வருது, அவங்களுக்கும் சேல் ஆகுது இல்லை, அந்த பாலையும் சேர்த்து நம்மளே விற்கலாம்லன்னு சொல்கிறாரு. அது நமக்கு அஷ்யூர்டு இருக்கணும். ஏன்னா இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ தேவை ப்ரொடக்ஷன். இப்போ காடு நம்மகிட்ட அதிகமாக கொடுக்குறோம், வாங்குறாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணலாம். காடு எந்த அளவுக்கு விற்கிதோ அந்த அளவுக்கு தானே பால் தயார் பண்ண முடியும், இல்லைன்னா பால் கெட்டு போயிடும்ல. இதுதான் விஷயம். அதனால் இப்போ பாலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெமிக்கல் இருக்கிற வரைக்கும் பாலில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, தட்டுப்பாடே இருக்காது. நாங்கள் தான் கலந்துருவோம்ல. ஆவின் துறையில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, இத்தனை % கெமிக்கல் சேர்த்து இப்படி தான் பண்ண முடியும், ஒரிஜினல் பால் கிடையாது, சோயா பால் அது இதுன்னு கலந்து தான் இதை இது பண்ண முடியும். ஏன்னா விற்கப்படுகிற பாலின் அளவை விட உற்பத்தி கொடுக்கின்ற மாட்டின் வளர்ப்புங்கிறது ரொம்ப குறைவுங்கிறது தான் உண்மையான இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை ஒரு ப்ராஜெக்டுக்காக நம்ம அரசு பால் பண்ணைக்கு போகும்போது ஒரு எல்லா இடத்துக்கும் விடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போகக்கூடாது, அனுமதி கிடையாதுங்கிறாங்க. கியூரியாசிட்டில ரொம்ப அது ஒரு 10 நாள் 15 நாள் கண்டினியூஸா போகும்போது ஒருவர்கிட்ட கேட்கும்போது சொன்னது, அந்த இடத்துல தான் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்கிற இடம், அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுனால இந்த செட்டுக்கு மட்டும் நாங்கள் போகவே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றதான். அதனால இந்த கெமிக்கல் இருக்கிற வரைக்கும், கள்ளத்தனம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நாள் எதுவுமே தட்டுப்பாடு. இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்களுடைய காரு ஒருத்தர் மேலே மோதி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா விசிகாவினர் திருமாவளவன் அவர்களுக்கு Z பிரிவு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நினைக்கிறீங்களா? கிணத்துல பிடிச்சி தள்ளிக்கிட்டு ஐயோ விழுந்துட்டான் கதற மாதிரி இல்ல, இவர் பிடிச்சி தள்ளிக்கிட்டு என்ன தள்ள வந்தான் அவன் விழுந்துட்டான்னு கதற மாதிரி தான் இந்த சீன் இருக்குது. நல்லா தெரியுது அவர் எதேச்சையா அவர் மேல உரசுற மாதிரி கார் போகுது. அப்ப அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு தெரியலையா, உள்ள இவர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு மனுஷன் நான் நல்லா தானடா போயிட்டு இருக்கேன், நீங்க ஏன் முட்டுற மாதிரி வாரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கேட்க வந்தப்ப இன்னாரு இருக்கிறாங்க, இது யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா உள்ள இருக்கிறது, எவ்வளவு பெரிய தொங்கு சதை உள்ள உட்காந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, யாரா இருந்தா என்ன, நான் ஒழுங்கா போயிட்டு இருக்கும்போது என்ன இடிக்க வந்தா நான் கேட்பேன் தானேன்னு சொன்னதுக்காக ஒரு வக்கீல பிடிச்சு அடிக்கிற வரைக்கும் நம்ம பாக்குறோம். இருசக்கர வாகனத்தை பிடிச்சு தள்ளி ஓட விடுறாங்க. அப்போ நாங்க நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக ஆரம்பிச்ச அந்த தலைவர் அவரே ஒருத்தரை நசுக்கி பிதிக்கி எடுக்கிறாரு. அதை பார்த்து ரசிக்கிற அந்த மனோபாவத்தை உண்மையிலே நம்மளால ரசிக்க முடியல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ரோடு காலியா தான் இருக்கு, இடிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி வேணும்னே அதாவது திருமாவளவன் அவர்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்காகவே ரோட்ல இறங்கி சண்டை போட்டாரு, அவர் அடக்கிறதுக்காக தான் மிரட்டி இருக்காரு. கண்டிப்பா இல்லவே இல்லை. அந்த காணொளி முதல்ல இருந்தே நம்ம பார்க்கும்போது ரொம்ப இயல்பா தான் போயிட்டு இருக்கு. எங்க தன்னை இடிக்கிற மாதிரி வருதேங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து போக கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்படியெல்லாம் உள்ள யார் இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் பண்ண மாதிரி அது சுத்தமா தெரியல. அதுவும் அவங்க எதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா, நீதிபதி ஹவாய் அவர்கள் மேல செருப்பு வீசினதுக்காக. தன்னுடைய சமூகம் சார்ந்த ஒருத்தருக்கு அங்க ஒரு அநீதி நடக்கும்போது இங்க போராடுற இவங்க இன்னொருத்தரை கண்டமேனிக்கு அடிக்கிறாங்கன்னா, அப்ப இவங்களுக்கெல்லாம் ஏன் அதிகாரம் வழங்கப்படல? நல்லதுதான் போல. அப்போ அதிகாரம்னு ஒண்ணு வழங்கப்படாத இந்த சூழ்நிலையில இவங்க எவ்வளவு தரிக்கட்டத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அதிகாரம்னு ஒண்ணு வழங்கப்பட்டா இது எங்க போகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு நம்ம பேச வேண்டியதா இருக்குது. அதனால நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இது தோணுது. ஒரு தலைவன் ரசிக்க கூடாது, தொண்டர்கள் உணர்ச்சி வயப்படலாம். தொண்டர்கள் தன்னுடைய தலைவன்ட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அடிக்கிற மாதிரி வரலாம், அடிக்கலாம், அடிக்க முற்படலாம், ஏதோ ஒண்ணு. தலைவன் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கணும். அவரு அதை என்ன ஊதி பெருசாக்கவே விடக்கூடாது. ஏன் நீ ஒரு பொது மனுஷனை எதுக்கு அடிக்கிற, எதா இருக்கட்டும் அது விசாரணையில தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க வாங்க அப்படின்னு தடுக்கிறதுலதான் அந்த பெருந்தன்மையே இருக்குது. ஸோ தலைவனுக்கான தகுதி கூட அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இதுலயும் பார்த்தீங்கன்னா, சும்மா போனவரை வம்பிழுத்து மெனக்கெட்டு வம்பிழுத்து அவர் தன்னுடைய தற்காப்புக்காக செய்த ஒரு செயலை குற்றமா கருதி இன்னைக்கும் விடுவிக்காம வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்ப என்ன தோணுது, இந்த இந்த திருமாவளவன் அவர்கள் கோஷ்டியே ரவுடி கோஷ்டி தான், எப்பவுமே இவங்க பொறுக்கித்தனமா தான் செயல்படுவாங்க அப்படின்னு
பரவலா பேசப்படுறது எல்லாமே இப்ப அவங்க வந்து நடைமுறையில ஆமா நாங்க அப்படிதான் காட்டுறது. இந்த போக்கு நல்ல போக்கே கிடையாது. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் ஒரு திமுகவோட ஐக்கியமாகி தன்னுடைய சமூகத்தை வந்து அடகு வச்சுட்டாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க வேளையில பொது வழியிலையும் தங்களுடைய ஒரு மரபையோ இல்ல மாண்பையோ அவங்க பின்பற்றல, கெத்து காட்டுறாங்க. நாங்க யாராக்கும் தெரியுமா, இவங்க வந்து ஒரு முதல்வரோட ஐக்கியமாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இவ்வளவு எல்லாத்துக்கும் பின்னாடி திமுக தான் இருக்கு. திமுக அந்த தைரியம் தான் இன்னைக்கு. இந்த தைரியம் இன்னைக்கு அது இல்லாம இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவனோட இப்படி ஏதாவது நீங்க கேள்விப்பட்டது உண்டா? கேள்விப்படல. அப்போ வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அப்படிங்கிற டயலாக் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதா வருது. சொல்ல விரும்பல, இருந்தாலும் அப்படிதான் தோணுது. அர்த்தராத்திரி கொடை பிடிப்பானா அப்படிங்கிற மாதிரி உங்க ஒரு எம்பி பதவிக்காக இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சியோட நீங்க இணைந்து போறதுனாலே, அதுல இருக்கிறதுனாலேயே உங்களுடைய தெனாவட்டை காட்டுறீங்கன்னு தான் பார்க்க முடியுது. சார், இப்ப இன்னொரு கேள்வியுமே எழும்புது. என்ன அப்படின்னா, விசிகாவினர் நடு ரோட்ல ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்க, ஏன் அவங்க மேல வழக்கு பதியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தாக்குனதை பாத்தீங்களா? ஆமா, காணொலியில பார்த்தோம். காணொலியில பார்த்தது கண்ணு கட்டிரும். அதெல்லாம் கிடையாது. யாரையும் தாக்கல. அப்ப இனிமே வந்து காணொலிகள்லாம் வெளியே வருது. அப்ப இனிமே வந்து பெரிய பெரிய தலைவர்களை நான் யாராவது அடிச்சா கூட காணொலியில பாத்துக்கிட்டு காணொலியில சொல்றது பொய், இது வந்து கண்ணால் பார்ப்பதும் பொய்ன்ட்டு கடந்து போயிடலாமா? இப்ப விஜய் மட்டும் அவங்களுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து கார் உள்ளதான் இருந்திருக்காராம், இறங்கி வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஏமா, இது வந்து அவர் திருமாவளவன் வந்து எங்கள் கூட்டணியில் இருக்காருங்கிறதுக்காக நான் அவரை பற்றி பேச இயலாது. அது அவங்களுடைய கூட்டணி, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முடிவு, அவங்க தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இதை நான் என்ன பதில் சொல்ல இயலும்? ஒட்டு மொத்தத்தில் வந்து இந்த நாட்டில் வந்து வன்முறைகள் பெருத்துக்கிட்டு வருது. உங்க ஆட்சியில தான் அதுவும்? எங்கள் ஆட்சியில் இல்லை, எங்க ஆட்சியில இல்ல. இவங்க ஆட்சியோட அலங்கோலம் என்னன்னா, எங்க ஆட்சியில வன்முறை, இது வன்முறை இல்ல, வன்முறைதான் அப்படின்னு. கண்டிப்பா வன்முறை. ஒரு படித்த வக்கீல வந்து நீங்க வந்து கை நீட்டி அடிப்பீங்கன்னா, என்ன யாதுன்னு யோசிக்காம கை நீட்டி அடிக்கிறத ரசிப்பீங்கன்னா, இந்த போக்கு வந்து ஒரு மாதிரி வன்மமான போக்கா இருக்கு. இது விஜய் நான் விஜயோட ஆதரவாளர் 0% கூட கிடையாது. எனக்கு அந்த அரசியல்ல உடன்பாடும் கிடையாது. அந்த தலதெரிச்சான் கூட்டத்துக்கு மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் நல்ல அபிப்பிராயமும் கிடையாது. ஆனா நான் சமநிலையில பேசணுங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். விஜயோட கார்ல ரெண்டு இருசக்கர வாகனத்துல வர்றவங்க செல்ஃபி எடுக்கிற முகத்துல மோதி அவரோட கண்ணு முன்னாடியே விழுந்துடுறாங்க. அது இன்னைக்கு வந்து ஹிட் அண்ட் ரன்ங்கிற வழக்கு பதிச்சு அந்த டிரைவர் மேல போட்டிருக்கு. விழுந்தது யாரு? இந்த தற்குறிகள் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு விழுந்துச்சு. ஆனால் வழக்கு யார் மேல டிரைவர் மேலேயும். அப்போ இப்ப யாருக்கு மேல அப்ப வழக்கு பதிச்சிருக்கணும்? திருமாவளவன் அவங்க மேல. அதுக்கப்புறம் விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க, அது வேற விஷயம். ஆனா முதற்கட்ட வழக்குன்னு ஒண்ணு பதிச்சிருக்கணுமா? அப்போ அதிகாரமும் பணபலமும் ஆட்சி அதிகாரமும் இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஹிட்லர் ஆட்சியை விட கொடுமையான ஆட்சியே தான் இது. மக்கள் ஆட்சியே கிடையாது, அவர்கள் பெற்ற மக்களுக்கான ஆட்சி, அவ்வளவுதான்.